ஆங்குலர் 16லேருந்து ஆங்குலர் 17க்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல டெர்மினலில் போய் என்ஜி வேர்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சிஎல்ஐ வந்து 16.1.6 இருக்கு. இப்போ என்ஜி அப்டேட் we analyzed your package.json. என்னோட ப்ராஜெக்டில் there are some packages to update. ஆங்குலர் சிடிகே வந்து 1.6ல் இருக்கேன், 2.0க்கு மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. சரி, இதை வந்து அப்டேட் பண்ணிப்போம். ஏன்னா எப்போவுமே லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போகிறது தான் வந்து பெட்டர் ப்ரொசீஜர். angular/cdk at angular/cli at angular core package angular material அப்டேட் பண்ணிடுவோம். The repository is not clean. இது வந்து கிட்ல இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கிட்ல புஷ் பண்ணிடுறேன். git add git commit pushing latest git push. மாஸ்டர்ல தான் இருக்கு. git push origin does not appear. சரி, நாங்கள் கமிட் கொடுத்தாச்சு. அதனால் இங்கே வந்து இப்போ திருப்பி அப்டேட் பண்ணி பார்ப்போம். The installed Angular CLI version is outdated. Installing a temporary Angular CLI version 16.2 to perform the update. சரி, updating Angular JSON packages install ஆகிடுச்சு. இப்போது package.json வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. இங்கே எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு இப்போ வந்துருக்கணும். 16.2 சிடிகே முன்னாடி என்ன இருந்திருக்கு? ஓகே, இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. சிடிகேவும் 16.2க்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஆங்குலர் சிஎல்ஐயும் 16.2க்கு வந்துடுச்சு. சரி, இப்போ இன்ஸ்டாலிங் பேக்கேஜஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ஜி சர்வ் கொடுத்து பார்க்கலாம். என்ஜி சர்வ். அதுக்கு முன்னாடி ஆங்குலர் வெர்ஷனையும் நம்ம கொடுத்து பார்த்துருக்கலாம். அதையும் கொடுத்துடலாம். புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி என்ஜி வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தா எல்லாமே 16.2க்கு வந்துடுச்சு. இங்கே வந்து ஆங்குலர் 16.2க்கு எல்லாமே வந்துடுச்சு. ரைட், இப்போ அடுத்தது க்ளோஸ் பண்ணிடலாம் சேஃபாக. சரி, இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. விண்டோஸ் 4200 மெனு ஹோம் காம்பனண்ட் பேஜ் 2 ஒர்க் ஆகிடுச்சு. டேட்டா வந்துடுச்சு. பேஜ் 3 ஒர்க் ஆகிடுச்சு. பேஜ் 4 ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த கோரையும் சிஎல்ஐயும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் பண்ணலாம். பீட்டா. ஸோ என்ஜி அப்டேட் at angular/cli at next. இது வந்து டாக்குமெண்டேஷனில் இருக்கும். சிஎல்ஐ எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு. இங்கே அட் நெக்ஸ்ட் மேஜர் வெர்ஷன் இருக்கு இல்லையா? மேஜர் வெர்ஷன் வந்து கீழே பார்த்தா டாக் வெர்ஷனில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு. ஸோ வெர்ஷன் எதுவும் அவங்க இன்னும் கொடுக்கல. ஸோ இதுவும் நெக்ஸ்ட்டுக்கும் at angular/core at next இது ரெண்டும் நெக்ஸ்ட் கொடுத்து என்டர் பண்ணி பார்க்கலாம். சரி, சேம் எரர் தான். ஸ்டாஷ் தி சேஞ்சஸ்ன்னு சொல்லுது. கிட் ஆட் git commit -m updated to latest.
git push git remove at repository இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம ng update கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வெர்ஷனை கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? Angular spelling mistake typo பண்ணிட்டியே. Angular version 17க்கு வந்துடுச்சு அப்படின்னா சூப்பர். பை தி வே 17 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 8 நினைக்கிறேன். 8 to 6 பிளான்டு. அண்ட் ஜாவா 21 வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. சரி, யூசிங் பேக்கேஜ் மேனேஜர் கலெக்டிங் இன்ஸ்டால் டிபெண்டன்சி எல்லாமே முடிஞ்சிச்சு. பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால். பேக்கேஜில் அப்டேட் ஆயிருக்கா? அப்டேட் ஆகவில்லை. என்ஜி அப்டேட் நெக்ஸ்ட் வந்து அந்த கேரட் சிம்பிள் கொடுக்கணுமோ? சரி, அதையும் ட்ரை பண்ணுவோம். அட்டுக்கு அப்புறம் கேரட் சிம்பிள் இருக்கு இல்லையா? இது வந்து 6க்கு மேலே இருக்கும். முன்னாடிலாம் அட்டு நெக்ஸ்ட்னே தான் கொடுப்போம். கொஞ்சம் சின்டாக்ஸ் மாறி இருக்கு போல இருக்கு. இதுவும் இல்லை. சரி, ஒன்று பண்ணலாம். 17 வேணா கொடுத்து பார்க்குறேன். ஆனால் டு அப்டேட் டு தி நெக்ஸ்ட். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்களா ஐஃபன் நெக்ஸ்ட்னு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ஜி அப்டேட் கூட ஐஃபன் நெக்ஸ்ட்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டாலிங் டெம்பரரி வெர்ஷன் 16.2 rc. ஆமாம், ரிலீஸ் கேண்டிடேட்னு இங்கே ஒரு வெர்ஷன் இருக்குது பாருங்க, ஆர்சி. இதுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். என்ன நடக்கிறது? இல்லை, இப்போவும் சக்ஸஸ் இல்லை. 17க்கு அப்டேட் ஆகலை. சரி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ட்ரை பண்ணுவோம். திரும்பவும் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் 17 கொடுத்து பார்க்குறேன். Angular CLI at 17 at 17 கொடு. இதுக்கு ஒரு வழி இருக்கணும். repo. 17 வந்து ரெஜிஸ்ட்ரிலே இல்லை. கரெக்டு. ஏன்னா இன்னும் அவங்க பப்ளிஷே பண்ணியிருக்க மாட்டாங்க. முதல் விஷயம், என்னுடைய குளோபல் சிஎல்ஐ வந்து 16.1ல் இருக்கு. சரி, அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். npm அன்இன்ஸ்டால் குளோபலாக இருக்கிற ஆங்குலர் சிஎல்ஐ இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேச்சா? இப்போ என்ஜி வேர்ஷன்னு கொடுத்தா 16.1 uninstall global. npm install -g at angular/cli at next. Permission issue. So இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ என்ஜி வெர்ஷன் கொடுத்தா 16.1.5 தான் காட்டுது.
கரண்ட் வெர்ஷன் ஆஃப் நோட் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை ஆங்குலர். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கா? சரி, நோடை வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். நோட் வெர்ஷன் என்ன? 20.5. சரி, இப்போ நோடுக்கு போய் நோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் current version 20. வெர்ஷன் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தா எப்படிதான் நம்ம வந்து கடையை ஓட்டுறாங்கன்னு சொல்லுவோம். இப்போதான் நான் லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்குள்ள 20.5 தான் என்னுடைய கரண்ட் இல்லையா? 20.5.0. Not supported. Current version of Node is not supported by Angular. Current version is not supported by Angular. அப்போ ஆங்குலருக்கு சப்போர்ட் ஆன நோடு என்னன்னு தெரியும். Node version for latest Angular version compatibility. இங்கே போனால் 16.1 வரைக்கும் 18 தான். அதனால தான் எரர் வருது. நம்ம தான் 16க்கு மேலே போயிட்டோம். 16.2க்குலாம் வந்து கிரேட்டராக தான் இருக்கும். இதில் போடலை. சரி, நம்ம வந்து ஆங்குலரை மொத்தமாக தூக்கிடுவோம். npm uninstall @angular/cli sudo removed 239 package. ஆனால் இது திரும்பவும் ng வெர்ஷன் கொடுத்தா 16.1.5 எங்கிருந்தோ கொண்டு வருது. நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ng வெர்ஷன் 16.1.5 தான். npm install @angular/cli next இல்லைன்னா @cli-next. ஓ, ஜி கொடுக்கவே இல்லை. ng வெர்ஷன் 16.2க்கு அப்டேட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ 16.2க்கு வந்துடுச்சு. ஆனால் ஏன் 16.2 தான் வந்திருக்கு? ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு சொல்ல வேண்டியது, ஆச்சுன்னா ஏன் இதான் ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதுங்கிறீங்களா? 36 பேக்கேஜ் இருக்கு. npm ng வெர்ஷன் சூப்பர். 16.2.0-rc.1 இதுதான் நமக்கு வேணும். இதுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ ng update @angular/cli @next. இது வந்து ஒர்க் ஸ்பேஸில் மட்டும் தான் கொடுக்க முடியும். சரி, இப்போ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்கு வருவோம் திருப்பி. இங்கே போய் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ng வெர்ஷன்னு கொடுத்தா எனக்கு 16.2 தான் சப்போர்ட் ஆகாது காட்டுது. ஸோ ng update @angular/cli-nextன்னு கொடுக்குறேன். 16.2 தான் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேனே. சரி, இங்கே அப்டேட் ஆகுதான்னு பார்ப்பேன். பேக்கேஜ் 16.2 ரிலீஸ் கேண்டிடேட் ஆர்சி வந்து இங்கே சிஎல்ஐயில் அப்டேட் ஆகணும். சிஎல்ஐயில் ஸ்டில் 16.2 தான் காமிக்குது. ng வெர்ஷன் 16.2 தான் காட்டுது. அப்படின்னா தப்பு. அப்டேட்
CLI at nextனு கொடுப்போம். இப்போ அந்த வார்னிங் வரல. முன்னாடி இது கொடுக்கும்போது ஒரு வார்னிங் வந்தது பார்த்தீங்களா? CLI நெக்ஸ்ட் வந்து the installed CLI is outdated, டெம்பரரியா இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு சொல்லலை. ஸோ இப்போ வந்து அந்த வார்னிங் வரவில்லை. ஆனால் NG வேர்ஷன்னு கொடுத்தா 16.2.0 தான் வருது. சரி, npm இன்ஸ்டால் கொடுத்து பார்க்கலாம். npm இன்ஸ்டால் கொடுத்தா வராதுல்ல. சரி, ng வேர்ஷன் இங்கே கொடுத்தா npm uninstall at angular/CLI. CLI இங்கேருந்து போயிடுச்சா? போன மாதிரி தான் தெரியுது. இப்போ npm install at angular CLI at next இப்படி கொடுத்தா இப்போ ng வேர்ஷன் இங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே CLI ஆட் ஆயிடுச்சு. சூப்பர், ரிலீஸ் கேண்டிடேட் 1 இங்கே வந்துடுச்சு. இங்கே எல்லாமே ரிலீஸ் கேண்டிடேட் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? ng update ng update at angular/CLI next ரிலீஸ் கேண்டிடேட்ல இருக்கும். repository is not clean. Okay, git add git commit -m updatedனு வச்சுக்கலாம். இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். git update at angular/CLI next. இது வந்து ஆல்ரெடி அப் டு டேட்னு வருது. ஸோ 17 இந்த வே வச்சும் அப்டேட் பண்ண முடியும். at next ஆல்ரெடி அப் டு டேட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இங்கே கிட் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் 16.2 தான் இங்கே வந்து ப்ரீவியஸ் வீக் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன வச்சுருக்கோம்? RC1 வச்சுருக்கோம். 16.2.0 RC1 இங்கே இருக்கா? இல்லை, ரிலீஸில் வந்து 16.2.0 ப்ரீ ரிலீஸ் RC1 RC0 இருக்கு. வேற ஏதாவது இங்கே பிரான்ச்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இங்கே ஏன் ஆனால் ரிலீசஸில் வரலன்னு தெரியல. 16.2 இதில் ரிலீசஸில் வரல. இன்னும் ரிலீசஸில் RC0 இருக்கு. ஆனால் நமக்கு RC1 வந்துடுச்சுங்க. ஸோ இன்னும் ரிலீஸில் வந்து 17 வரலன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது வழி தெரிஞ்சதுன்னா 17 அப்டேட் பண்ணினீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.